ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எங்களோட சொந்த வீடு அப்புறம் வந்து அக்கா இவங்களாம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னு வந்துட்டு வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து வந்துட்டு அண்ணி கொஞ்சம் 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்சது கொஞ்சம் வந்து ஐட்டம்ஸ் வந்து சொன்னேன். அப்புறம் அவங்களா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு சீரியஸாக பேர் எல்லாமே மறந்தே போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பார். இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இலந்த வடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கமர்கட் பிடிக்கும். இலந்த வடை, கமர்கட், அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்த சூறாம்பழம் இதெல்லாம் பிடிச்சி நிறைய பேருக்கு தெரியுது தெரியல. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லி நல்லா வந்து வாங்கி குச்சி மிட்டாயெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கடலை மிட்டாய், பனாரஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவங்களா பார்த்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. நான் மெயினாக சொன்னது அப்படின்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் மட்டும்தான் சொன்னேன். முட்டாயில் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக மறந்து போச்சு. எனக்கு மெயினாக வந்து ஞாபகம் இருக்கிறதுனா ஆரஞ்சு மிட்டாய், அந்த பாக்கு மிட்டாய் இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ அதை வந்து நான் மறக்காமல் சொல்லிவிட்டேன். அதுவும் வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90s கிட்ஸில் எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷோ பண்ணுற ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோடய ஊரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வில்லேஜில் தான் வந்து பிறந்து வளர்ந்தேன். ஸோ ஐயம்பாளையம்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடைக்கானல் சைடு மெயின் வந்து லேண்ட்மார்க்னால் வத்தலக்குண்டு வந்து சொல்லலாம். ஸோ அது நியர்பை தான் இருக்குது பக்கமாக. ஸோ அங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் அண்ணா பிஸ்னஸ்க்காக. ஸோ அங்கே தான் வந்து நான் இருந்தேன். காலேஜ் படித்தது எல்லாமே வந்து வில்லேஜில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரையில் தான் இருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணது எல்லாமே அங்கே தான். அது முடித்ததுக்கப்புறம் மேரேஜ் முடிக்கிறதுக்கு வரையிலும் நாங்கள் மதுரையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய மேரேஜ் பண்ண ஊர் வந்து எது அப்படின்னா திருச்சி. ஹஸ்பண்டோட ஊர் வந்து திருச்சி தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பெங்களூர் வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பெங்களூர் வந்துட்டு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இந்தந்த பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அங்கே தான் இருக்கும் அப்படின்றது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஸோ சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இதுதாங்க என்னோடய ஊர் டீட்டெயில்ஸு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி வந்து தொடர்ந்து வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி ரெசிபி வந்து சட்னி சாம்பார் படத்தில் வர சட்னி ரெசிபி தான். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.